எல்லாருக்கும் பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்களோடு நம்மளுடைய கலைத்திறனை இந்த பொங்கல் நாளில் காட்டியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஒவ்வொரு மாடும், ஒவ்வொரு பானை, ஒவ்வொரு கரும்பும் புது புதுசாக இது அழிஞ்சு போன இனத்தை இவங்க மீட்டெடுத்திருக்க மாதிரி அழகாக வரைஞ்சிருக்காங்க. அடாடா, அது பாருங்கள். உங்களுக்கு எந்த மாடு அழகாக வரைஞ்சிருக்காங்க, இல்லை எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லணும். பாருங்கள், ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு வகையாக இவங்க மீட்டெடுத்து வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் நாம் இதை எடுத்து போட்டிருக்கோம். நம்ம அவங்கக்கிட்ட எந்த ஒரு உரிமையும் வாங்கலை, அதுக்கு ஒரு மன்னிப்பு தெரிவிச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாட்டை பாருங்கள். இப்போ வரும் பாருங்கள், மேகத்துக்கிட்ட இருந்து இந்த மாடு ஏதோ கேட்குற மாதிரி ஒரு பொசிஷன். இந்த மாடை பாருங்கள், இது என்ன விதமான மாடுன்னே தெரில. கொஞ்சம் கவர்ச்சியான மாடு போல். பாருங்கள், கோலம் இருக்குது. அடாடா, காதை பாருங்கள், கொம்பை பாருங்கள், அப்பா வேறு லெவலு. இந்த மாடை பாருங்கள், மாடே எந்திரிச்சு பொங்க வச்சு அது சூரியன் பக்கம் வர கொம்பு போயிருக்கு. இந்த அளவுக்கு மாடு எந்திரிச்சிருக்குன்னா இந்த மாதிரி மாட்டு இனமே அழிஞ்சு போச்சு. இப்போ மீட்டு எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு நம்ம கட்டாயமாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். இந்த மாட்டை பாருங்கள், காலுக்கு பின்னாடி நம்ம மடி என்ன பண்ணுறது பாருங்கள். காலுக்கு பின்னாடி யாராச்சும் பால் கறக்க முடியுமா? இவங்க தன்னுடைய கலைத்திறனை மூலம் வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்களுக்கு வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், இவங்க ஒரு கணித ஆசிரியர் போல். பானை எங்கே, அதுக்கப்புறம் பொங்கி எங்கே வருது, பொங்கல் எங்கே வருது, அடுப்பு எங்கே வருது, விறகு எங்கே வருதுன்றதை குறித்து காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சிடணும். சூப்பர். அடுத்து இங்கே பாருங்கள், இது என்ன மாட்டு, இந்த மாட்டு இனமே என்னன்னே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. மாட்டுக்கு ஒரு 4 கால், அப்புறம் வால், அதுக்கப்புறம் கொம்பு, இது எல்லாமே காட்டியிருக்காங்க. ஆனால் இது மாடா இல்லை என்னன்னு தான் தெரியல. இது ஒரு இனம். இந்த மாடு பாருங்கள், வானத்துக்கிட்ட இருந்தே எந்திரிச்சு நின்று இது மலையாக பொழியுது. இது ஒரு வகையான மாடு. இது ஒட்டகச்சிவிங்கி மாடுன்னு வச்சுக்கலாம் போல். சூரியன்கிட்ட இருந்து அப்படியே சூரியனை மறைச்சி மேகம் இருக்குது, அப்படியே தண்ணி கேட்டு வாங்கி குடிக்குது. இந்த வகையான அரிய வகை மாடு. இது ஒரு சிந்து சமவெளி ஜெப்பு மாடு மாதிரி போல். இது புதுமையாக இருக்குது. எல்லாரும் கோலப்பொடியை வச்சு மாடு வரையும் பொழுது இவங்க மண் எடுத்து ஒரு அழகாக பானை வனைகிற மாதிரி வளைஞ்சிருக்காங்க. இந்த மாடை பாருங்கள், ஷார்ப்பான கால், குத்தீட்டி மாடு. இது பாருங்கள், புள்ளி புள்ளியாக இருக்குது. இது ஒரு குத்தீட்டி மாடு, காலை குத்துற மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதனால குத்தீட்டி மாடுன்னே சொல்லலாம். அப்படி ஒரு மாடு. இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்து பாருங்கள், இது மாபெரும் வரலாற்று இது புளிய முறத்தால் அடித்த மாதிரி மாடை ஈட்டி வச்சு அந்த பெண் அடக்குறாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வகையான மாடு. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இதெல்லாம் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்குன்னு